ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நாம் என்ன பார்த்துருந்தோம்னா ஹீரோவும் ஹீரோயினும் ஹக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு யாராக இருக்குங்கிறத நாம் இன்றைக்குள்ளே எபிசோடில் பார்ப்போம். ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு நீ நல்லா இருக்கியான்னு கேட்கான். ஹீரோயினும் நல்லா இருக்கேன்னு சொல்லிவிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் இப்படி தான் அவங்க கொலீக்ஸை வெல்கம் பண்ணுவாங்களான்னு கேட்குறா. உடனே ஹீரோ தள்ளி போயிட்டு நான் உனக்காக தான் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு என்கிட்ட யாருமே சொல்லலை, உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரின்னு கேட்கா. நமக்குள்ளே எந்த மீடியேட்டரும் தேவையே இல்லை, டைரெக்டாகவே நம்ம மீட் பண்ணிக்கலான்னு சொல்கிறா. நீ இன்னைக்கு இங்கே வந்தது வெறும் பிஸ்னஸ்க்காகத்தானா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். உடனே ஹீரோயினும் இது உங்களுக்கான பர்சனல் டைம், சாரி, அதனால் நம்ம வேணால் இன்னொரு நாள் மீட் பண்ணி பேசுவோன்னு சொல்கிறா. நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு ஹீரோயின்கிட்ட கேட்டதுக்கு ஆமாம் நீங்கள் சூப்பரான டாக்டர். அதுக்கு ஹீரோ வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணுறான். அதை பார்த்த ஹீரோயினும் சாரி, உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்லாம் பிடிக்காதுன்னு நர்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு நரம்பியல் டாக்டர்னு சொல்கிறா. உடனே ஹீரோவும் திரும்பிடுறான். அதுக்கு ஹீரோயின் திரும்பவும் நான் தப்பாக சொல்லிட்டேனா அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே சொல்லிவிட்டு இவன் ரொம்ப ஹார்டானவனா இருக்கான்ட்டு நினைக்காங்க. ஹீரோ மனசுலேயே இப்போ நான் இங்கேருந்து கிளம்புறது தான் நல்லதுன்னு நினச்சிட்டு திரும்பி போகலான்ட்டு ஹீரோயினை பார்த்தா அதுக்குள்ளேயும் ஹீரோயின் போயிடுறாங்க. அந்த டைமில் கசின் ஹீரோக்கு கால் பண்ணி மீட்டிங் நல்லபடியாக முடிஞ்சிட்டு நான் சாதிச்சிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு எனக்கு ஏதாவது ரிவார்ட் கொடுக்க போகிறீங்களான்னு கேட்கான். நெக்ஸ்ட்டு சீனே ஹீரோ பாக்ஸிங்கில் கசினை போட்டு அடிச்சிட்ருக்கான். உடனே கசினோ எனக்கு புரிஞ்சிட்டு ரிவார்ட்லாம் கிடையாதுன்னு, ஆனால் நான் ஒன்றும் பஞ்ச் பேக்லாம் இல்லைன்னு சொல்கிறான். உங்களுக்காக என்னோடய கசினான ஹீரோயினையும் நான் பிக்கப் பண்ணாமல் மீட்டிங் எல்லாத்தையும் அட்டன் பண்ணதுக்கு இப்போ என்னையவே அடிச்சிட்ருக்கீங்களான்னு கேட்கான். ஹீரோ திரும்பவும் நம்ம அடிக்கிறத கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்கிறான். நான் என்ன தப்பு பண்ணேன்னு முதல்ல சொல்லுங்க அப்படின்னு கசின் கேட்கான். அதுக்கப்புறம் கசினே அவனை மனசை தேர்த்திக்கிட்டு ஹீரோவை பார்த்து எப்போவுமே நீங்கள் ரைட் தான் அப்படின்னு சொல்லிக்கிறான். ஹீரோவும் கசினை அடிக்கிறத விட்டுட்டு பாக்ஸிங் பண்ணுற இடத்துலையே படுத்துட்டு அவன் சின்ன வயசில் நடந்ததை நினச்சி பார்க்கான். சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக்கில் பசங்க எல்லோரும் ஹீரோவை புள்ளி பண்ணும்போது சின்ன பொண்ணு தான், அந்த சின்ன பொண்ணு இருக்குல்ல, அதுதான் ஹீரோவை காப்பாற்றிட்டு இனிமேல் இவங்க உன்னை புள்ளி பண்ணால் என்கிட்ட சொல்லு, என் பேர் காங்க்ரங், நீ என்னை ஸ்வாட்ஸுவன் கூட கூப்பிடலாம், நான் கண்டிப்பாக திரும்பி வருவேன், கண்டிப்பாக உன்னை தான் மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லுது. உடனே ஹீரோவும் திங்க் பண்ணுறான், நான் வீணாலாம் வெயிட் பண்ணலைன்னு நினச்சிக்கிறான். இப்போ அவள் திரும்பி வந்துட்டான்னு நினச்சிக்கிறான். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹீரோயின் வந்திருக்காங்க. அது வேறு யாரோட ரெஸ்டாரண்ட்டும் கிடையாது, ஃப்ரெண்டு தான் ஹீரோயினை வெல்கம் பண்ணி ஸ்வாட்ஸ்மன் உனக்காக தான் செஃப் இதை ரெடி பண்ணியிருக்காருன்னு ஜூஸை கொடுக்குறாங்க. ஹீரோயினும் ரெஸ்டாரண்ட்டை பார்த்துட்டு இது சூப்பராக இருக்கு, என்னால் நம்பவே முடியலன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஃப்ரெண்டும் நான் ஒன்றும் பிஸ்னஸ் ஜீனியஸ்லாம் இல்லை, இந்த ஸ்டோரை சும்மா தான் செலக்ட் பண்ணேன், இங்கே உள்ள செஃப்பையும் இந்த ஸ்டோரோட நேமையும் ரேண்டமாக தான் செலக்ட் பண்ணேன், ஆனால் கஸ்டமர்ஸ் அலை மாதிரி இங்கே வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் ரொம்ப டல்லாக வாழ்க்கைன்னு சொல்கிறத கேட்ட ஃப்ரெண்டும் ஏன் இன்றைக்கி நீ ரொம்பவே டவுனாக இருக்க, உன்னோட வேலையில் பிரச்சனையான்னு கேட்காங்க. அதுக்கு ஹீரோயினும் என்னோட கரியர் முதல்லையே சரியுது, நாங்கள்லாம் இன்டர்ன்ஸ் தான், ஆனால் எங்கள்கிட்ட பிக் கான்ட்ராக்ட்ஸை கொடுத்து அவங்கெல்லாம் அப்ரிஷியேட் வாங்கிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஃப்ரெண்டு உனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொல்கிறத கேட்ட ஹீரோயினும் என்ன அட்வான்டேஜ்னு கேட்காங்க. அதுக்கு ஃப்ரெண்டும் நான் தான் உன்னோட ஒரு பர்ஃபெக்டான பெஸ்ட் ஃப்ரெண்டு, உனக்கான அட்வான்டேஜ்னு சொல்லிவிட்டு உன் ஜாப் போயிடணும் பயப்படாத, இந்த ரெஸ்டாரண்ட் எப்போவுமே உனக்கு ஒரு ஃப்ரீ கேன்டீன் மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் லைஃப் ரொம்பவே கடினமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்டு ஓகேன்னு ஆறுதல் படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஃப்ரெண்டுகிட்ட ஹீரோவை பற்றி சொல்ல ஆரம்பிக்காங்க. என்னோடய முதல் டாஸ்க்கே அவனை பற்றி தான். உடனே ஃப்ரெண்டும் அப்படியா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. உடனே ஹீரோயினும் ஃபஸ்ட்லேருந்து நடந்ததை எல்லாத்தையுமே ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட ஃப்ரெண்டும் நீங்கள் 2 பேரும் உறுதியாக சந்திக்கணும்னு விதியில் இருக்குது, அதனால தான் நீங்கள் 2 பேரும் விதிப்படி தான் மீட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயினும் என்னால் அவனை டீல் பண்ணவே முடியலை, ஃபஸ்ட்டு அவனை டீல் பண்ணால் தான் என்னால் லா ஃபார்முக்கு திரும்பியே போக முடியும்னு சொல்கிறாங்க. லா ஃபார்ம்னா வேறு ஒன்றும் இல்லை, அவங்களோட கம்பெனி நேமு. அப்படின்னா நீ லாயர் ஆகாத அப்படின்னு ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் கண்டிப்பாக நான் லாயர் ஆகணும்னு சொல்கிறா. அதுக்கு ஃப்ரெண்டும் ஆஸ்திரேலியாவில் மாஸ்டர் டிகிரி படித்து உனக்கு ஒரு நல்ல ஜாபும் கிடச்சிது, ஏன் நீ அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து கஷ்டப்படுறேன்னு கேட்டதுக்கு ஹீரோயினும் நான் கஷ்டத்தை பார்த்து என்றைக்குமே பயப்பட மாட்டேன், என்னால் நான் நினச்சதை செய்ய முடியாமல் போயிடுமோன்னு தான் பயப்படுறேன், இதுதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம்னு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. நான் கேம்ஸில் கூட ஈஸியானதான் சூஸ் பண்ணுவேன், ஏன்னா அதுதான் எனக்கு ரிலாக்ஸையும் ஹாப்பியும் கொடுக்கும், ஆனால் நீ எல்லாத்தையுமே சீரியஸாக எடுத்துக்கிறேன், நிறைய பேர் ஒன்றை போல தான் சீரியஸாக எடுத்து டயர்டாக ஆகிடுறாங்க அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்கிறா. ஹீரோன்னு ஃப்ரெண்டு சொன்னதை நினச்சிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்கா. அதே நினச்சி பாத்ரூமில் குளிச்சிட்டு இருக்கிறாங்க.
அப்படியே ஹீரோயின் அவங்களோட சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக்கு நினச்சி பார்க்காங்க. ஹீரோயின் சின்ன பொண்ணாக இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட லாசூட்னா என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பாவும் மான்ஸ்டர்ஸை எதிர்த்து போராடுறதுன்னு சொல்கிறாரு. அதாங்க அந்த சின்ன பொண்ணு தான் ஹீரோயின், அதான் குட்டி ஹீரோயின். குட்டி ஹீரோயினும் அப்போன்னா நீங்கள் ஸ்பைடர்மேன் மாதிரி ஹீரோவான்னு கேட்குது. ஸ்பைடர்மேன் மாதிரி நீங்கள் மக்களை காப்பாற்றுவீங்களான்னு கேட்குது. அப்பாவும் ஆமான்னு சொல்லிட்டு இந்த லாசூட் போட்டவங்க தங்களோட அடையாளத்தை மறைச்சிக்குவாங்க, அதனால் இந்த சீக்ரெட்டை எனக்காக நீ மறைச்சி வையின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் கேட்குறாரு. குட்டி ஹீரோயினும் அப்பாட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்து 2 பேருமே விளையாண்டுட்ருக்காங்க. ஆமாங்க, ஹீரோயின் தான் ஹீரோ லவ் பண்ண அந்த குட்டி ஹீரோயின். இப்போ ப்ரெசண்ட்டில் ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டு கொடுத்த டக்கிட்ட லாசூட் மேன் எப்போவுமே தோக்க மாட்டான்னு சொல்லிட்டு நாளைக்கு எப்படியாவது என் டாஸ்க்கை முடிச்சிடணுன்ட்டு அவங்கள ஃபைட்டிங்னு சொல்லி தேத்திக்கிறாங்க. அப்போ பார்த்து கரண்ட் என்னடானா கட் ஆகிட்டு. உடனே ஹீரோயின் நாளையிலேருந்து தானே இப்போமே வா அப்படின்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் ஹீரோ கூல்ட்ரிங்க்ஸை கசின்கிட்ட கொடுக்குறான். உடனே கசின் ஹீரோவை பார்த்து என்கிட்ட திடீர்னு நல்ல விதமாக நடக்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறத கேட்டு ஹீரோ ட்ரிங்க்ஸை என்கிட்ட திரும்பி கொடுன்னு கேட்கான். அதுக்கு கசின் நான் தரமாட்டேன் அப்படின்ட்டு குடிக்கிறான். என்னோடய அப்பார்ட்மெண்ட்டை உன் கசினுக்கு, அதாவது ஹீரோயினுக்கு தானே நீ ரெண்ட்டுக்கு விட்டுருக்கேன்னு ஹீரோ கேட்கான். கசினும் ஆமான்னு சொல்கிறான். உடனே ஹீரோ அவன் நேம் என்னன்னு கேட்குறான். அவனும் காங்க்ரிங் அப்படின்னு ஹீரோயினோட நேமை சொல்கிறான். அதை கேட்ட ஹீரோ இனிமேல் யாரையாவது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது முதல்ல அவங்க பேரை சொல்லணும்னு சொல்கிறான். இதை நீ முன்னாடியே தெளிவாக சொல்லியிருக்கணும்னு ஹீரோ சொல்லிவிட்டு என்னால் நிறைய பேரெல்லாம் வாடகைக்காரங்களாக இருக்கிறது ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறான். அதுக்கு கசினும் அவள் இப்போந்தான் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கா, அவளுக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை, அவள் தனியாக தான் இருக்கான்னு சொல்கிறான். மட்டும் இல்லாமல் நைட்டில் வேறு யாரையும் அப்பார்ட்மெண்ட்டில் தங்க வைக்கக்கூடாதுன்னு ஹீரோ சொல்கிறது கேட்ட கசினோ பாய் ஃப்ரெண்டையாக சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கானா அப்படின்ட்டு ஹீரோ கேட்கான். கசினோ அவள் வளரும்போது அவளை சுற்றி கேர்ள்ஸ் தான் இருந்தாங்க, பாய்ஸ் இல்லை, அதனால தான் அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை. ஹீரோயினுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு கேட்குற ஹீரோக்கு உள்ள குழுகுலுன்னு இருக்குது. அந்த நேரத்தில் ஹீரோயின் கசினுக்கு ஃபோன் பண்ணி அப்பார்ட்மெண்ட்டில் கரண்ட் கட் ஆகிடுச்சு, என்னன்னு சீக்கிரமாக பாருன்னு சொல்கிறாங்க. அதை ஹீரோவும் கேட்குறான். ஹீரோயினும் ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கதவை தட்டி நான் தான் வந்திருக்கேன்னு கசன் சொல்கிறத கேட்டு ஹீரோயினும் வான்னு சொல்லிவிட்டு கதவை திறந்து ஹக் பண்ணி இது எனக்கு ரொம்ப மோசமான நாள்னு சொல்லிவிட்டு நல்லா தொட்டு பார்த்து சில வருஷத்துலேயே நீ நல்ல மசில்ஸ்லாம் வச்சு வளர்ந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ கசன் என்னடானா பின்னாடி இருந்து நான் இங்கே இருக்கேன்னு சொன்ன உடனே செல்லில் உள்ள டார்ச் எடுத்து ஹீரோயின் ஹக் பண்ணது யார் அப்படின்ட்டு டார்ச் அடித்து பார்க்க அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ தான். ஹீரோயினை பார்த்து நான் தான் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் இவனா அப்படின்ட்டு முழிக்காங்க. அப்புறம் கரண்ட்டை கசின் ரிப்பேர் பண்ணிட்டேன் சக்ஸஸ்ன்னு 2 பேரையும் பார்க்குறான். 2 பேரும் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு கசின் ஒருத்தர் என்னோட கசின், இன்னொருத்தர் பாஸ், வெக்கப்படாமல் பேசுங்கன்னு சொல்லிவிட்டு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன்ட்டு வெளியே போயிடுறான். ஹீரோயின் ஹீரோட்ட கசின் இந்த அப்பார்ட்மெண்ட் உங்களோடதுன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ நீங்கள் லேண்ட்லார்டை நல்லா இன்வைட் பண்ணீங்கன்னு சொன்னதுக்கு ஹீரோயின் நான் ஆக்சிடெண்ட்டாக தான் ஹக் பண்ணேன், எனக்குலாம் ஹக் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்போ நீ எப்போவுமே உன் கசினை இப்படி தான் ஹக் பண்ணுவியான்னு ஹீரோ கேட்குறான். நீங்கள் ஹார்ஷாக இருந்தாலும் உங்கள் அப்பார்ட்மெண்ட் நல்லா இருக்குது, நாம் ஃப்யூச்சரில் டைரெக்டாகவே பேசலான்ட்டு ஃபோனில் உள்ள வீச்சேட்டை இந்த ஃப்ரெண்ட் ரெக்யூஸ்ட்டுக்குள்ளே தான் ஹீரோயின்கிட்ட கொடுக்கான். அதுக்கு ஹீரோயின் எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறா. உடனே ஹீரோவும் இது வாடகை கொடுக்குறதுக்கும் நீங்கள் என்னை கால் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்கிறான். நீங்கள் ஒரு டாக்டர் எப்போதுமே பிஸியாக தான் இருப்பீங்க, நான் என்னோடய சின்ன விஷயத்துக்காக உங்களை கஷ்டப்படுத்த விரும்ப மாட்டேன், கசினே எனக்கு போதும், அவனே எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோவும் கசினுக்கும் வேலை இருக்க தானே செய்யணும்னு சொல்கிறான். உன்னை ஹீரோ நீ அவனோட ஃபேமிலி, அப்புறம் நான் அவனோட டீச்சர், அதனால் நாம் டச்சில் இருக்கிறது அவன் வளர்ச்சிக்கு நல்லா ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்கிறான். ஹீரோயினை சிரிச்சிட்டு நீங்கள் ஃபன்னியாக பேசுகிறீங்க, நீங்கள் ஏன் உங்கள் பேஷண்ட்ஸ் கூட டச்சில் இல்லாமல் மிஸ்டர் லின் கேஸை பற்றி நாம் இப்போது பேசலாமான்னு ஹீரோயின் கேட்டதுக்கு ஹீரோ சம்மரி ஒன்றும் கஷ்டமானதில்லை, நான் அதை வீச்சேட்டில் உனக்கு அனுப்புகிறேன், இப்போ உனக்கு ஃப்ரெண்ட் ஆகுறதுல விருப்பம் இல்லைன்னா வீச்சேட்டை பற்றி மறந்துடுன்னு சொல்கிறத கேட்ட ஹீரோயினும் உடனே ஹீரோ ஃபோனை எடுத்து வீச்சேட்டில் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட்டையும் கொடுத்துட்றாங்க. எப்போ எனக்கு சம்மரி கிடைக்குன்னு ஹீரோயின் கேட்டதுக்கு எப்போ ரெடி ஆகுதோ அப்போ உன்ட்ட சொல்கிறேன்ட்டு இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு தூங்குன்னு ஹீரோ சொல்லிவிட்டு கிளம்பி போகிறான். அப்போ கசின் சாப்பாடு வாங்கிட்டு வாரான். ஹீரோ வெளியில் போகையில் எனக்கு சாப்பாடு வேணாம் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறான்.
ஹீரோயின் கோவத்தில் எனக்கும் சாப்பாடு வேணான்ட்டு கதவை சாத்திடுறாங்க. உடனே கசின், நான் என்ன தப்பு செஞ்சேன்னு 2 பேரும் இப்படி போகிறாங்கன்னு நினைக்கான். ஹீரோயின் பெட்டில் படுத்துட்டு எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குன்னு ஹீரோவை ஹக் பண்ணதை நினச்சி கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ தான் மெசேஜ் அனுப்பியிருக்கான். உனக்கு சம்மரி வேணும்னா 5:30 மணிக்கு க்ரீன்லேண்டில் என்னை மீட் பண்ணுன்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினும், நான் எதுக்கு அவனோட ஆர்டர்ஸ் எல்லாம் மதிக்கணும்? ஹீரோயினும் அலாரம் கிளாக்கை எடுத்து 10:30ன்னு வச்சுட்டு நானும் அவன் சொல்கிறத கேட்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அடுத்த நாளை காலையிலேயே ஹீரோட்ட சம்மரி எங்கன்ட்டு 5:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு போய் கேட்குறா. ஹீரோ அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு, என்னை நீ வாக்கிங் போகத்தான் அப்படி நீ செய்கிறியா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஹீரோ ஜாக்கிங் ட்ரெஸ்ஸை கொடுத்து போட்டு வர சொல்கிறான். அந்த ட்ரெஸ்ஸை பார்த்த ஹீரோயின், உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்ட்டு ஹீரோட்ட கேட்குறா. உடனே ஹீரோவும், உனக்கு சம்மரி வேணுமா வேணாமான்னு கேட்ட உடனே ஹீரோயின் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து நிற்கிறாங்க. ஹீரோவும், பரவாயில்ல நல்லா தான் இருக்குது, வா போகலான்ட்டு சொல்கிறான். உடனே ஹீரோயின், உன் கூட ஜாக்கிங் வரணுமான்னு கேட்டதுக்கு ஆமான்னு ஹீரோ தலையாடுறான். என்னோடய வேலைக்காக என்னோடய தூக்கத்தை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா? நீ எனக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்க, என்னோடய ஃபீலிங்கு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறதை நிறுத்துன்னு சொல்லிவிட்டு என்னோடய சம்மரியை எனக்கு அனுப்பு, தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு கிளம்ப போகும்போது ஹீரோயினில் பக்கத்தில் வரான். வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த கொரியன் ட்ராமாஸில் வழக்கமாகவே ஹீரோயின்ஸுக்கு ஷூ லைஸ்லாம் கட்ட தெரியாதுல்ல, அதனால் ஹீரோ தான் ஹீரோயினுக்கு ஷூ லைஸை கட்டி விடுறான். ஜாகிங் போகிறது கஷ்டத்தை போக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். இவன் ரொம்பவே வித்தியாசமானவனாக இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஜாக்கிங்க்கு கிளம்பிடுறாங்க. அப்போது ஹீரோவை விட ஹீரோயின் முன்னாடி ஜாக்கிங் ஓடுறாங்க. ஹீரோ எதுக்குன்னு கேட்டதுக்கு, உன் டாக் மாதிரி உன் பின்னாடி வர்றது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ, என் டாக் எப்போவுமே எனக்கு முன்னாடி தான் போகணும்னு சொல்கிற. உடனே ஹீரோயினோ ஐயோன்னு ஹீரோக்கு பின்னாடி போயிட்டு, இதுதான் ரைட் பொசிஷன்னு சொல்கிறத கேட்ட ஹீரோ பின்னாடி திரும்பி ஹீரோயினை பார்த்துட்டே பொசிஷனை எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறா. உடனே ஹீரோயினோ பேக்வேர்டாக ரன்னிங் பண்ணுறது டேஞ்சர்னு சொல்கிறா. இதை கேட்ட ஹீரோ, இவன் கொஞ்சம் கூட மாறலன்னு முணங்குறான். என்ன சொன்னேன்னு ஹீரோயின் கேட்டதுக்கு, ஒரு நல்ல டாக்டர் பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காண்டி தான் உங்களை கூப்பிட்டேன்னு சொல்கிறான். ஹீரோயினும், நான் டாக்டராக விரும்பலைன்னு சொல்கிறாங்க. சின்ன வயசில் நடந்ததை காட்டுறாங்க. அப்போ குட்டி ஹீரோயின் கொடையை வச்சு குட்டி ஹீரோவை அடித்து, நீ ரொம்ப ஸ்லோவாக போகிற, உனக்கு உன்னோட ஸ்போர்ட்ஸ் டெஸ்ட்டில் பாஸ் ஆகணுமா வேணாமான்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோ முடியாமல் படுத்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறான். ஹீரோயினும், இன்னும் நீ ஓட வேண்டியது இருக்குது, எந்திரிச்சு ஓடுன்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே மாதிரி கொடையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. குட்டி பையனால் முடியல, அவனும் முடியலைன்னு சொல்கிறான். ஆனால் அந்த பொண்ணு விடுற மாதிரி தெரியல. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக ப்ரெசண்டில் ஹீரோயின் எனக்கு முடியலைன்னு உட்காந்துடுறாங்க. நான் தான் ஜாகிங் வந்துட்டேனே, இப்போமாவது சம்மரியை கூடுன்னு ஹீரோயின் கேட்டதுக்கு, நான் ஜாகிங் முடிஞ்சதுக்கப்புறம் சம்மரியை தரதை சொன்னேனா அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறான். ஹீரோயின் சத்தமாக ஹீரோவோட பேரை சொல்லி கத்துறாங்க. அதுக்கு ஹீரோ, நீ உண்மையிலேயே உன்னோட வேலையை நல்லா பார்க்கணுன்னு நினச்சேன்னா என் கூட டாக்டரோட லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயினும் ஹீரோவை திட்டிட்டு நிற்கா. நெக்ஸ்ட் சீனில் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலோட டீனும் டாக்டர்ஸ் எல்லோரும் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. டீனு ஸ்கேனை பார்த்துட்டு, சர்ஜரி கண்டிப்பாக இந்த பேஷண்ட்டுக்கு தேவைப்படுது, உங்களில் யாருக்காவது பிளான் இருக்கான்னு கேட்குறாரு. ஹீரோ கசினை பார்த்து, இந்த சர்ஜரியில் உள்ள ரிஸ்க்கை பற்றி சொல்லுன்னு கேட்கான். கசினோ, இந்த ஹைப்பர் டென்ஷனால் அந்த மண்டை ஓட்டில் ரத்தப்போக்கு கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ, மண்டை ஓட்டில் எந்த பாட்டில் அப்படின்னு கேட்குறான். கசின் திருன்னு முழிச்சிட்டு பக்கத்தில் உள்ளவனை பார்த்தா அவன் அதுக்கு மேலே திரும்பிடுறான். ஹீரோயினும் அங்கே தான் அந்த ஹீரோ சொன்னதுனால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்காக நிற்காங்க. கசினை பார்த்து நீ செத்தடான்னு சைகை காட்டுறாங்க. உடனே ஹீரோ மண்டை ஓட்டுக்கு அடியில் உள்ள தொலைலன்னு சொல்லிட்டு பெருமூளையை பற்றி 50 டைம்ஸ் எழுதிட்டு வான்னு கசினை பார்த்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சர்ஜரி கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும்னு டீன் சொல்லிவிட்டு ஹீரோவை பார்த்து இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் எல்லா ரிஸ்கையும் எடுத்து ஆப்ரேஷனை நல்லபடியாக பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு கசினை பார்த்துட்டு, நீ வேலையை முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே என் டேபிளில் 50 டைம்ஸ் எழுதுனது இருக்கணும்னு சொல்லிவிட்டு டீன் வெளியே போயிடுறாரு. பக்கத்தில் உள்ள ஒரு டாக்டர் ஹீரோட்ட ஹீரோயினை பார்த்து, யார் இந்த பொண்ணு, இவன் நம்ம டிபார்ட்மெண்ட்டோட இன்டர்னான்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ, நீ போய் ஜென்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸில் கேளுன்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினும், நான் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்திருக்கேன்னு சொல்கிறா. என்னது எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவான்னு அந்த டாக்டர் கேட்க, ஆமாம், சில பேர் என்கிட்ட இதை பற்றி தெரிஞ்சிக்க சொன்னதுனால நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்கள் பேர் சூப்பராக இருக்குன்னு அவன் சொல்லிவிட்டு
சிரிச்சுக்கிட்டே நாங்கள் ரவுண்ட்ஸுக்கு போக போகிறோன்னு போயிடுறான். கசினோ 50 டைம்ஸ்னு புலம்பிக்கிட்டே இருக்கான். அதுக்கு ஹீரோயின்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுறான்னு எனக்கு ஃபீல் ஆகுதுன்ட்டு ஹீரோயின் சொல்கிறத கேட்ட கசினோ, ஆமாம் நீ ஜெனரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ்க்கு மட்டும் இல்லாமல் கஷ்டத்துக்கும் க்ளோஸ் ஆகிருக்கேன்னு சொல்கிறான். கண்டிப்பாக பாஸுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு கசின் சொல்லிக்கிட்டே இருக்கிறத கேட்ட ஹீரோயின் கசினை அடிக்கிறாங்க. உடனே கசினோ, நானே பரிதாப மனநிலை இருக்கேன், நீ வேற என்ன அடிக்கிறியான்னு கசின் கேட்குறான். ஹீரோ கசினையும் ஹீரோயினையும் பார்த்து வாங்க போகலான்ட்டு ரவுண்ட்ஸுக்கு கூட்டிகிட்டு போகிறான். உன்னோட நம்பிக்கையிலேருந்து ஃபேஸை பார்க்குற பேஷண்ட்ஸ்லாம் பயப்பட போகிறாங்கன்னு ஹீரோயின் கசினை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு லேடி டாக்டர் வராங்க. அவங்கள பார்த்து இவங்க யாருன்னு ஹீரோயின் கசினை பார்த்து கேட்காங்க. இனிமேல் நான் இவங்கள டாக்டர் குயின்னு சொல்கிறேன். கசினோ அந்த டாக்டரை பற்றி சொல்ல ஆரம்பிக்கான். இவங்க பேர் டாக்டர் குயின். இவங்களோட பாப்புலாரிட்டியை இவங்க என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. டாக்டர் குயினும் ஹீரோவும் தான் டாப் 2 சர்ஜன்ஸ்ன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோ தான் பெஸ்ட், இவங்க செகண்ட் தான். அவங்கெல்லாம் காடால் வரம் கொடுக்கப்பட்டவங்க, அவங்க கையில் தான் காட் சர்ஜரியை கொடுக்குறாங்கன்னு சொல்கிறான். டாக்டர் குயின் ஹீரோட்ட வந்து பேசுகிறாங்க. நம்ம கிளாஸ்மேட் ரெப்பாக இருக்கான்ல, அவன் எல்லா கிளாஸ்மேட்டையும் டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்கான்னு சொல்கிறான். உடனே ஹீரோ, நீ போக போறியான்னு கேட்டுட்டு நான் வரலன்னு சொல்கிறான். எனக்கு தெரியும் நீ இப்படி சொல்லுவேன்ட்டு டாக்டர் குயின் சொல்லிவிட்டு, நான் உனக்காகவே அவன்கிட்ட ஏற்கனவே நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் தேங்க்யூன்னு சொல்கிறான். அப்புறம் வார்டுக்குள்ளே போனோடனே பேஷண்ட்டை பார்த்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு ஹீரோ கேட்டதுக்கு, இன்றைக்கி எனக்கு சர்ஜரி இருக்கா, எனக்கு தலை ரொம்ப வலிக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று ஹீரோ, உங்களுக்கு சர்ஜரி எப்போன்னு இன்ஃபார்ம் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அடுத்த பேஷண்ட்டை பார்க்க போகிறான். அவங்களும் எனக்கு எப்போ சர்ஜரின்னு கேட்காங்க. அதுக்கு ஹீரோ, இன்றைக்கி மதியம் இருக்கும் ஆனால் டைம் தெரியலன்னு சொல்லிவிட்டு எல்லா பேஷண்ட்டையும் பார்க்குறான். ஹீரோயின் கசினை பார்த்து, நம்ம நிறைய வார்ட்ஸுக்கு போனோம் ஆனால் கொஸ்டின் எல்லாமே சேம் தான். சர்ஜரிக்கு ரெடியாக உள்ளவங்க சர்ஜரி டைமை கேட்காங்க, சர்ஜரி முடிஞ்சவங்க எதை சாப்பிட்ணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு கேட்குறாங்க. என்னால் இந்த லைன்ஸை எல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் மனப்பாடம் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ உனக்கு டாக்டரோட கஷ்டம் புரியுதான்னு கசின் கேட்டுட்டே, பேஷண்ட்ஸ் எப்போவுமே கொஸ்டின் கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க, மனிதர்கள் எப்போவுமே ரிப்பீட்டாக அதே தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் ஒரு கார்பன் பேப்பர் தான், அதாவது இதை காப்பி பண்ணுறவன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து இப்போ என்ன சொன்னேன்னு கேட்டுகிட்டே வரும்போது ஒரு பொண்ணு வந்து பேஷண்ட் பெட் 38ஓட பொண்ணுனா எப்போ சர்ஜரி டைமுன்னு அதட்டி கேட்காங்க. அதுக்கு ஹீரோ கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து ஆப்ரேஷன் ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பொறுத்து தான் வந்து சர்ஜரியை சொல்ல முடியும், இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு கூட இருக்கலான்னு சொல்கிறத கேட்டு அந்த பொண்ணு போயிடுது. ஹீரோயினை பார்த்து இம்ப்ரெசிவாக இருக்குன்னு சொல்கிறான். ஹீரோயின் கசின்ட்ட, நீ சொன்னது கரெக்ட் தான், மக்கள் எப்போவுமே சொன்னதையே ரிப்பீட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட்டை காமிக்கிறாங்க. ஃப்ரெண்டை இனிமேல் நம்ம ஜேனின்னு கூப்பிடலாம். ஜேனி வந்து கஸ்டமர்ஸ்ட்டை ஃபுட்லாம் எப்படி இருக்குன்னு விசாரிச்சிட்ருக்காங்க. கஸ்டமர்ஸும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்டு கஸ்டமர்ஸ்ட்டை நீங்கள் திரும்பவும் வந்தால் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் கொடுப்போன்னு சொல்கிறாங்க. அப்போ வெயிட்டர் வந்து ஜெனிட்ட, இன்றைக்கி கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்குது, இன்றைக்கி நைட்டு வரைக்கும் சில பேர் வெயிட் பண்ணால் தான் சாப்பிடவே முடியும், அவங்க எல்லோரும் அமைதியெல்லாம் இழந்துருவாங்க, அதனால் நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடுங்கன்னு சொல்கிறான். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டேபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஆர்டர்ஸை வாங்க போயிடுறான். ஜெனியும் இன்னும் டேபிள்ஸாக எங்கே போடலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பக்கத்தில் உள்ள புக் ஸ்டோர் கண்ணுக்கு படுது. அங்கே போய் யாராவது இருக்கீங்களான்னு கேட்டுட்டு உள்ளே இருந்து ரெஸ்பான்ஸ் வராததுனால பேப்பரில் நான் உங்கள் கூட பேச விரும்புகிறேன்னு எழுதி ஷட்டருக்கு கீழே இருந்து தள்ளி விடுறாங்க. அப்போ அதே பேப்பரில் யாரும் இங்கே இல்லைன்னு எழுதி அனுப்பி விடுறாங்க. உடனே ஜெனியும், நாங்கள் உங்கள் ஸ்டோர்ஸ்க்கு வெளியில் எங்கள் டேபிள்ஸை செட் பண்ணலாமான்னு எழுதி அனுப்பினதுக்கு உள்ளே இருந்து இன்னொன்று பதில் வந்ததை பார்த்துட்டு ரொம்ப கஞ்சனாக இருக்கான். சொல்லிவிட்டு, நீங்கள் தன்னிச்சையாக இருக்காமல் நாம் ஏன் நமக்குள்ளே ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு எழுதி அனுப்புகிறாங்க. அதுக்கு நான் தன்னிச்சையாக தான் இருப்பேன்னு எழுதி வந்ததை பார்த்துட்டு, நீங்கள் வெளியில் வர்றீங்களா, நான் உங்கள் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு ஜெனி சொல்கிறா. அதுக்கு உள்ளே இருந்து காக்கா வெளியில் ரொம்ப சத்தமாக கத்திட்டு இருக்குன்னு எழுதி அனுப்பினதை பார்த்துட்டு, யார் உள்ளே இருக்கீங்க, எப்படி என்னை பார்த்து எப்படி சொல்லலான்ட்டு ஷட்டரை மிதிச்சுட்டு திரும்பும்போது வெயிட்டர் வந்து டேபிள்ஸை செட் பண்ண போகிறாமா இல்லையான்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லிவிட்டு ஷட்டரை திரும்பி முறைச்சி பார்த்துட்டே கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அங்கே ஹாஸ்பிட்டல் கேண்டீனில் ஹீரோக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் மெசேஜில் எல்லோரும் டேஸ்டியான ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றத அனுப்பி விட்றாங்க. உடனே அதை பார்த்துட்டு ஹீரோயின், நான் தான் இந்த ஆறிப்போன கேண்டீன் சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரின்னு கேட்கான்.
உடனே ஹீரோயின் நீங்கள் வந்துட்டீங்களா, இந்த ஃபுட் ஆறிப்போச்சு, நான் உங்களுக்காக சூடாக வாங்கிட்டு வாரேன்னு சொல்கிறேன். அதுக்கு ஹீரோ வேணாம், நான் 10 மினிட்ஸில் சாப்பிட்ருவேன்னு சொல்கிறான். ஹீரோயின் ஹீரோட்ட இந்த பாதி நாள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் எனக்கு ஒரு நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்கன்னு கேட்கா. அப்பவும் ஹீரோவுக்கு ஃபோன் கால் வருது. அதை பார்த்துட்டு நான் உங்கள் வழியிலேருந்து வெளியில் போகலான்னு நினைக்கிறேன்னு ஹீரோயின் சொல்கிறத கேட்ட ஹீரோ, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஃபுல் டே என் கூட தான் இருக்கணும்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினும் எப்போந்தான் எனக்கு சம்மரி கிடைக்கும்னு கேட்டதுக்கு ஹீரோ, நீயே பார்க்குற எனக்கு பகலில் எழுதுறதுக்கு டைம் இருக்கான்னு கேட்டதுக்கு ஹீரோயின் ஆமாம், எல்லா டைமும் பேஷன்ஸுக்கே போயிடுது. அதுக்கு ஹீரோவும் ஒரு செகண்ட் நான் என்னென்னு உனக்கு தெரியுமா, அதோட வேல்யூ லைஃபாக டெத்தாங்கிற அவங்களுக்கு தான் புரியும். ஒரு செகண்டில் சர்ஜரி சக்ஸஸில் இருந்து ஃபெயிலியர் கூட போகும்ன்ட்டு ஹீரோ சொல்லிட்டே, என்னோடய டே டைம் ஃபுல்லாகவே பேஷன்ஸுக்கு தான், அதனால் நாம் நைட்டு டீல் பண்ணுவோமான்ட்டு ஹீரோ சொல்கிறான். அப்போது ஹீரோவுக்கு ஃபோன் கால் வருது. அதில் உடனே சர்ஜரி பண்ணணும் வாங்கன்னு சொல்கிறத கேட்டு ஹீரோ கிளம்பிட்டா. ஹீரோயினும் எங்கே போகிறீங்கன்னு அவன் பின்னாடியே ஓடுறா. ஹீரோ சர்ஜரி ரூமுக்குள்ளே போயிடுறான். ஹீரோயின் வெளியில் இருந்து யோசிச்சுட்டு டாக்டர்ஸ் ரூமில் போய் உட்காந்து ஃபைல்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ டாக்டரோட டீன் வந்து, நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்டுகிட்டே டாக்டர் வென்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காகவான்னு கேட்கார். அதுக்கு ஹீரோயினும் ஆமான்னு சொல்லிட்டு, டாக்டர்ஸ் நீங்கள் எல்லோரும் டெத்து கூட போராடிட்டு இருக்கீங்க, நீங்கள் உங்களை பற்றி கூட யோசிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எப்படி நம்மளால் மீடியேட் பண்ண முடியும்னு கேட்குறா. அதுக்கு டீனும், நீ நல்லா முயற்சி பண்ணால் டாக்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம், மீடியேஷனுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன்ஸ்லாம் இருக்குது, 2 எண்டையும் இணைக்கிற பர்சன் அதான் மீடியேட்டர், அதான் நீன்னு டீன் சொல்கிறத கேட்ட ஹீரோயினும், அப்போ நான் முக்கியமானவா ஆளான்னு கேட்கா. ஆமாம், நீ ரொம்பவே முக்கியமானவான்னு சொல்லிட்டு டீனு கிளம்பிடுறாரு. அதை கேட்ட ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட் சீன்லேயே புக் ஸ்டோரை தான் காமிக்கிறாங்க. அந்த புக் ஸ்டோரோட ஓனர் வேறு யாரும் இல்லைங்க, அங்கிள் தான், ஹீரோவோட அங்கிள் தான். அவரை நம்ம இனிமேல் ராமுன்னு கூப்பிடுவோம். ராமு ஷட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது ஜெனி வெளியில் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ ராம் வந்து ஜெனிகிட்ட இந்த போர்டை ரீட் பண்ணிங்களான்னு கேட்டதுக்கு, இந்த நேம் தப்பாக இருக்குன்னு சொல்கிறத கேட்ட ராம் இடத்த காலி பண்ணுன்னு சொல்கிறான். உடனே ஜெனியும் இது சூப்பரான நேம்னு பிளேட்டை அப்படி மாத்துறா. அப்படியே அவன்கிட்ட இருந்து நகர்ந்து செமஸ்டர் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லி உபசரிக்கிறா. அப்போ ராம் வந்து ஜெனி தலைமுடியை பிடிச்சி இழுத்து, நான் சொல்கிற உனக்கு புரியலையான்னு கேட்குறான். அதுக்கு ஜெனியும் புரியுது, ஆனால் இங்கே உள்ள கெஸ்ட்லாம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க, அதனால தான் இப்படி செஞ்சேன், இந்த ஒரு தடவை மட்டும் அவங்க சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ணுங்க, அப்புறம் நான் டேபிள்லாம் எடுத்துடுறேன்னு சொல்கிறா. கண்டிப்பாக இது உங்கள் பிஸ்னஸை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. அதுக்கு ராமு, நீ சொல்கிறதுக்கு நான் நோ சொன்னா அப்படின்னு கேட்டதுக்கு ஜெனியும், நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன ஆர்டர் பண்ணாலும் நானே வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணுவேன்னு சொல்கிறான். உடனே அவனும் போயிடுறான். ஜெனி ஜாலியாக ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே இருந்து ஜூஸை குடிச்சிட்டு வரும்போது வெயிட்ரு வந்து, பாஸ் யாரும் இங்கே டாகை கூப்பிட்டு வந்து கெஸ்டெல்லாம் பயமுறுத்துகிறாங்க, அதனால் அவங்க எல்லோரும் போகிறாங்கன்னு சொல்கிறத கேட்ட ஜெனியும் யாருன்னு போய் பார்த்தா அது வேறு யாரும் இல்லைங்க, ராம் தான், ஹீரோவோட டாகை தான் வச்சுருக்கான். அவன் என்ன தான் வேணும்னு ஜெனி கேட்டதுக்கு, ஒரு ராஜா பேரை சொல்லி உனக்கு தெரியுமான்னு ராம் கேட்குறான். யாருன்னு ஜெனி கேட்குறா. அந்த ராஜா கெட் அவுட்டுன்னு தான் சொல்லுவாருன்னு சொல்கிறான். இவளும் என்னன்னு கேட்டதுக்கு கெட் அவுட்டுன்னு சொல்கிறான். அதுவும் சிரிச்சுக்கிட்டே கெட் அவுட் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நெக்ஸ்ட்டு சீனே ஜெனி ஹீரோயின்ட்ட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து, அவன் என்னை பார்த்து கெட் அவுட்டுன்னு சொல்லிட்டான், என்னை யாருமே இப்படி சொன்னதில்லை, என்னோடய ஃபேமிலியோட ஹெல்ப் இல்லாமல் நான் கொஞ்சம் வருஷமாக இந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்திட்டு வந்திருக்கேன் தனியாகவே, என்னோடய கெஸ்ட்டு எல்லாருமே அவனை பார்த்து பயப்படுறாங்க. அதுக்கு ஹீரோயின், உன்னோட கெஸ்ட்லாம் உன்னை ஈஸியாக விட்டுற மாட்டாங்க, அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்து சாரி கேளுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு ஜெனியும், நீ ரீட் பண்ணுறதை நிறுத்திட்டு எனக்கு ஒரு வழி சொல்லுன்னு கேட்டுட்டு, நான் ரொம்ப டிப்ரெஷனாக ஆகிட்டேன்னு சொல்கிறேன். அதுக்கு ஹீரோயின், யாரோ என்கிட்ட ரிலாக்ஸாகவும் ஹாப்பியாகவும் தான் இருப்பேன்னு, டயர்ட்லாம் ஆக மாட்டேன்னு நேற்றுக்கு சொன்னாங்க, அது யாருன்னு தான் தெரியல அப்படின்னு கேட்கா. அதுக்கு ஜெனி, என்னைய பார்த்து அவன் எப்படி கெட் அவுட்டுன்னு சொல்லலாம், அவன் எப்படி சொன்னான்னு தெரியுமா அப்படின்ட்டு ராம் சொன்ன மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லி காமிக்கா. அதுக்கு ஹீரோயினும், அவன் ஃபேஸில் ஸ்மைலை வச்சு ஒன்னேவே ஜெயிச்சிட்டான் போல இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அவன்கிட்ட என்னமோ இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறத கேட்ட ஜெனி, ஆமாம் அவன்கிட்ட ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீ எனக்கு ஃப்ரெண்டாக இல்லை அவனுக்கா அப்படின்னு கேட்குறா. இதை பார்த்து ஹீரோயின் சிரிக்கிறா.
உடனே ஹீரோயினும் இந்த பிஸி டைமில் உனக்காக நான் அவனை ரிவெஞ்ச் எடுக்கவான்னு கேட்குறா. அதுக்கு ஜெனி வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன், அவனுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட நடிச்சிட்ருக்கான், நானும் அதையே அவன்கிட்ட ரிப்பீட்டாக பண்ணி பவர்ஃபுல்லாக என்னோடய பவரை காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்கிறா. நான் செய்கிறத அவனால் வாழ்நாளில் மறக்கவே முடியாத மாதிரி நான் ரிப்பீட் அவனுக்கு அடித்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் புக் ஷாப்பில் ஜெனி ஒரு பேப்பரை ஒட்டி வச்சுருக்கா. ராம் வந்து படிக்கான். அதில் கெட் அவுட் தான் இருக்கா. அதை பார்த்துட்டு ராம் கசக்கி போட்டுட்டே படிக்காத முட்டாள் அப்படின்னு ஜெனியை திட்டுறான். அப்புறம் ஜெனி ஹீரோயினோட ஷூவை பார்த்து எங்கே வாங்கினேன்னு கேட்குற. அது ஒரு பெரிய ஸ்டோரின்னு ஹீரோயின் சொல்கிறா. உடனே ஜெனியும் இந்த ஷூ லிமிட்டட் எடிஷன்னு சொல்லிவிட்டு நான் இதை தான் தேடிட்டு இருக்கேன், நீ இதை போட்டுகிட்டே இருக்க நம்பவே முடியலன்னு சொல்கிறா. உடனே ஹீரோயினும் லிமிட்டட் எடிஷனான்னு கேட்குறா. ஜெனியும் அப்போனா யாரோ உனக்கு கொடுத்துருக்கா யாருன்னு கேட்கா. அப்போ ஹீரோயினும் ஹீரோவை பற்றி நினைக்கா. என்னமோ போயிட்டு இருக்கு, எனக்கு அதை பற்றி சொல்லுன்னு ஜெனி கேட்டதுக்கு ஹீரோ தான் டாக்டர்ஸோட ஹார்டான டெய்லி லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக எனக்கு இந்த ஷூவை கொடுத்தான். அது மட்டும் இல்லாமல் எப்போதும் அவங்க கூட ஜாகிங் போகணும்னு சொன்னான். உன்னை ஜெனி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் அவன் என்னை பயமுறுத்தணும்னு தான் நினச்சான், ஆனால் இந்த ஃபுல் டே எக்ஸ்பீரியன்ஸில் நான் டாக்டர்ஸ் லைஃப்பில் உள்ள டிஃபிகல்ட்டிஸை ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அவன் 1 மணிக்கு சர்ஜரி ரூமுக்கு போனான், இன்னும் திரும்பி வரல, ஆனால் எப்போ திரும்பி வருவான்னு தெரியலன்னு சொல்கிறத கேட்ட ஜெனி அவனை பற்றி நீ கேர் பண்ணுற போல இருக்குது அப்படின்னு கேட்கா. நான் பேஷண்ட்ஸை பற்றி ஓரி பண்ணுறேன்னு ஹீரோயின் சொல்கிறா. கிளாக்கில் மணி 4:30 இன்னும் ஆப்ரேஷன் முடியலை. ஹீரோயின் லேப்டாப்பில் டைப் பண்ணி வேலையை முடிச்சுட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணுறாங்க. 10 மணிக்கு தான் ஆப்ரேஷன் முடிஞ்சு பேஷண்ட் வெளியில் வராங்க. ஹீரோயின் மனசில் ஹீரோவை பற்றி நல்ல விதமாக யோசிச்சுட்ருக்கா. ஹீரோ வெளியில் வந்து ஹீரோயினை பார்க்குறான். ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோ இவன் இன்னும் மாறலன்னு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறான். அப்புறம் ஃப்ளாஷ்பேக்லேயும் ப்ரெசண்ட்லேயும் காமிக்கிறாங்க. ஹீரோயினோட தலையெடுத்து ஹீரோ தன்னோட ஷோல்டர் மேலே வச்சுட்டு அவனும் அவ கூடவே அவள் தலை மேலேயே படுத்து தூங்கிடுறாங்க. சின்ன வயசுலேயும் அப்படி தான், ப்ரெசண்ட்லேயும் அப்படி தான். ஹீரோயின் முழிச்சா என்ன ஆகுங்கிறத நாம் நெக்ஸ்ட்டு எபிசோடில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஆர்ஆர் ட்ராமாஸ் தமிழ் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்லாம் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.